Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 15 வருடங்களாக தன் தொகுதி மக்களான ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் தொகுதிவாழ் மக்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர்களின் வாழ்வாதாரம் சிறக்க பொங்கல் தொகுப்பை கொடுத்து வருகிறார் மதனந்தபுரம் கே. பழனி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர். திரு வி. சோமசுந்தரம், அதிமுக முன்னாள் அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்டம் கழக செயலாளர். இன்னைக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு, மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு நடக்கிறது பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆசியோடும் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வருங்காலத்தில் 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வரணும். அதுக்காக இன்றைக்கு கழக தொண்டரை உற்சாகப்படுத்தி கழக தொண்டர்களுக்கு வேட்டி சேலை கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்து குன்றத்தூர் ஒன்றிய சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சார்பிலும் கழக தொண்டர்கள் சந்தோஷப்படுத்தி அனுப்பிக்கின்றோம். 2026 வந்து நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் தான் வருவார். இதோட பொங்கலுக்கு பாருங்கள், போன பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அது எங்கள் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாரு, 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த வாட்டி அது கூட இல்லை. 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு இதான் அவங்க கொடுத்துருக்காங்க தவிர மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் செய்யலை. இந்த பொங்கல் பரிசு பார்க்கும்போது மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. திமுகவில் விடியாத்தி முதலமைச்சர் ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. அதனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி தான் வருவார். அது 2020 மக்கள் நல்ல வரவேற்பு. ஐயோ நம்ம தப்புட்டோமே, எடப்பாடியாருக்கு ஓட்டு பண்ணால் நம்ம நல்லா இருந்துருக்கோமே, இந்த பொங்கல் 2000 ரூபா கொடுத்துருப்பாரு அப்படின்னு மக்கள்லாம் பேசுகிறாங்க, போகிற மக்கள்லாம் பேசுகிறாங்க. அதனால் எங்கள் எடப்பாடியார் வந்து அவருக்கு செல்வாக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி உயர்ந்திருக்குது. எங்கெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே அவன் போயிட்டான், யாரும் எங்களுக்கு போல, ஒரே கட்சியான எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான், எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் மட்டும்தான் ஒரே தலைவர் இந்த கட்சிக்கு. நான் வருஷம் 16 வருஷம் கொடுப்பேன். 16 வருஷமாக கழக தொண்டர்களுக்கு நான் பொங்கல் பரிசு கொடுப்பேன். நான் எம்எல்ஏ இருக்கின்ற போது 3000 ரூபா கொடுத்துருந்தேன். சேர்மன் இருக்கும்போது 2000 ரூபா கொடுத்தேன். இப்போ எம்எல்ஏவில் 1000 ரூபா கொடுக்குறேன். என்னுடைய வசதி இருப்ப 1000 ரூபா வேட்டி சட்டை புடவை கொடுக்கணும். என் கட்சிக்காரங்க தெம்பாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் புரட்சி தமிழ் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வரணுன்றதுக்காக நாங்கள்லாம் இதை இறங்கி அடிமட்ட தொண்டரை சந்தித்து இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதான் எங்கள் புரட்சி தமிழ் எடப்பாடியார் வெறும் வெற்றி நோக்கி இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு நாங்கள் பணியாற்றுவோம். அவர் தான் வெற்றி, அவர் தான் ரெட்டல் சின்னம், அவர் தான் வெற்றி பெறும். 2020 வெற்றி பெற்று முதலமைச்சர் வருவார். அதில் அமோக வெற்றி, 234 தொகுதியில் வெற்றி பெறுவார். கூட்டணி எல்லாமே வெற்றி பெறுறாங்க. ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் எடப்பாடி வெற்றி பெற்று தமிழ் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள். இந்த பொங்கல் விழா எங்கள் கழக தொண்டர்கள் அமோக பொங்கல் பொங்கி அவர்கள் சந்தோஷம் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு விழப்ப வேண்டும். இன்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக நம்முடைய கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் விழா பரிசாக வேட்டி சட்டைகளையும் அதுபோல ரூபாய் 1000ஐயும் உங்களுக்கெல்லாம் கொடுத்து பொங்கல் பரிசாக கொடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மதானந்தபுரம் பழனி அவர்களை அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழக தோழர்களுக்கும்
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசாக வேட்டி வழங்குதல், சேலை வழங்குதல், அது மட்டுமல்லாமல் கிளை கழக செயலாளர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை நான் ஏன் இங்கே இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மனித புனிதவதி பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக 100 ரூபாயில ஆரம்பித்து அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலே 2500 ரூபாயாக வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனால் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்தால் போதுமா, மக்கள் எப்படி பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும், 5000 ரூபாயாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், ரேஷன் கடையிலே பொதுமக்கள் எல்லாம் ஆர்வமாக ஓடினார்கள். எதற்கு என்று சொன்னால் டோக்கன் வாங்குவதற்கு. அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சது, அந்த டோக்கனுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 தடி கரும்பு, இது மட்டும்தான் என்று சொன்ன உடனே பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு கோபத்திலே கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஒரு விவசாயிக்கு வர வேண்டும். அந்த விவசாயி தான் சிறுவம்பாளையத்துடைய சிங்கமாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் பொங்கல் பரிசாக அந்த 2500 வழங்கப்படும். படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். மூடிய அம்மா உணவகத்தை திறந்து வைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற திட்டங்கள், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் மீண்டும் மக்களுக்கு கிடைத்திட நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து களப்பணி ஆற்றுவோம். விரைவிலே 26 தமிழகத்திலே அம்மாவினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவது உறுதி 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 என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி களம் காணுவோம், களம் இறங்குவோம். வெற்றி நமது. 26 அதிமுக அரசு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவது நமது பொங்கல் சபலமாக எடுத்து செயல்படுவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.